அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசியினருக்கு 4 சூரியன் சனி, 5 ராகு புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 சுக்கிரன் புதன் சப்தஸ்தானமான 7 குரு இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை செயல்படுத்தலாம். போட்ட முதலை எளிதாக எடுக்கலாம். தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. உங்கள் ராசிக்கு 4 சூரியன் சனி, 8 செவ்வாய் இருப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது என்பதால் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலமாகும் இது. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் பெரும்பாலும் பாக்கியஸ்தான பலனைத்தான் கொடுப்பார். ராசிநாதன் என்றைக்குமே தங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார். சுக்கிரன் பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புது வாகனம் வாங்கலாம். 7ஆம் இடத்து குரு ராசியை பார்ப்பதால் சுப யோகங்கள் உண்டு. லாபஸ்தானத்தில் உள்ள கேது வெற்றியை தரும். ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்க செய்வார். கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 5 ராகு இருக்கிறார். 4 சூரியன் சனி இணைந்திருக்கிறார்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டு. கோபத்தில் வார்த்தைகளை உதிர்த்திவிட்டு அதன் பிறகு மனம் சங்கடப்படுவீர்கள். இப்படி பேசிவிட்டோமே என்று. 7ஆம் தேதி காலை 11:46 முதல் 9ஆம் தேதி மாலை 5:46 வரை சந்திராஷ்டமம். பேச்சில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடம் பேசும்போது யோசித்து பேசுங்கள். பேசிய பிறகு யோசிக்க வேண்டாம். முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். முடிந்தால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.